முடிவுக்கு வருகிறது டிஎம்கேவின் கதை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்து கொண்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்களோட கரூர் பிரச்சாரம் சமயத்தில் 40 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்தது. முதல் நாள் விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டாக எல்லாரும் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த அதிர்ச்சியான உண்மைகள் வெளிவர ஆரம்பித்தது. கேட்ட இடத்த கொடுக்கல அப்படிங்கிற உண்மைகள் ஃபஸ்ட்டே வெளியானாலுமே அடுத்தடுத்த நாட்களில் 1000 பேர் இருந்த கும்பல் உள்ளே வந்து விட்டது. அவங்க தான் இந்த சம்பவத்துக்கு காரணம். அவங்க தான் தள்ளுமுள்ளு பண்ணாங்க, கத்தியை வச்சு கிழிச்சாங்க, வாயில் குத்தினாங்க. ஸோ பல பேர் ரத்த காயங்கள் இருக்கும். ஒருத்தர் கீழே விழுந்து அவங்க உடம்புல ரத்தம் வருவது வேற, ஒருத்தவங்க அடித்து ரத்தம் வருவது வேற. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படி சொல்லி அங்கே இருக்கவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரூரில் பயங்கரமான நெருக்கடியை பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்டில் கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஷாக்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் கரூர் பிரச்சாரத்தில் நடந்தது. விஜய் அவர்கள் மீது கற்கள் வீசப்பட்டாங்க, செருப்பும் வீசப்பட்டாங்க. அதுக்கப்புறமா காவல் அதிகாரிகள் தடியடி நடத்தினாங்க. அவ்வளோ கூட்டத்தில் எதுக்கு தடியடி நடத்தணும் அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகள் டிஎம்கே மீது எழுந்து கொண்டே இருக்கிறது. ஸோ டிஎம்கே ஒரு பிளான் போட்டது. அந்த பிளான் டிஎம்கேவுக்கு கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகி அது டிஎம்கேவுக்கே பெரிய ரிவெஞ்சாக மாறி இருக்கு. டிஎம்கே இதை எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.